நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு முத்திரை அளிக்க ஆசான் ஜெய் கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்றைக்கு நம்ம இறையர்களால உள்நிலை பொக்கிஷ முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போறோம். இந்த முத்திரைக்கு பேர் வந்து சம்புட முத்திரை அப்படின்னு சொல்லி பேர். இந்த சம்புட முத்திரை செய்யறதுனால நம்மளுடைய உள்நிலை வந்து பாதுகாக்கப்படும். அதுபோக தொண்டை மற்றும் இதயத்தில் கூடிய இறுக்கங்கள் தளர்வடைய தொடங்கும். உள்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இயல்பான நிலையத்துக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகமாக அழைக்க ஆரம்பிக்கும். இந்த முத்திரையை செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து தியானத்தன்மை வந்து அதிகமாகும். தியானத்தன்மையில ரொம்ப அளப்பரிய ஆற்றலை வந்து கொண்டு போறதுக்கான சக்தி வந்து கிடைக்கும். பிராணசக்தியை உள்ள தங்க வச்சு அந்த பிராணசக்தியின் ஆற்றலால நம்ம பேரருள் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கொடுக்கும். இப்படி அற்புதங்களை செய்யக்கூடிய முத்திரை தான் இந்த முத்திரை. ரொம்ப ரொம்ப எளிமையான முத்திரை. இந்த ஒரு முத்திரையை செய்யும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உள்நிலை அமைதித்தன்மையின் மூலமாக எல்லா விதமான நோய்களும் எல்லா விதமான ஆற்றல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கிடைக்கும். ஸோ இந்த முத்திரை எல்லாருமே செய்யலாம். அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கும். முத்திரையை செய்ய முடியாதவங்க இந்த முத்திரையை கற்பனையாக செய்து பார்க்கும் பொழுதே அவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்படி தெய்வீக ஆற்றலையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் எல்லா வலிமையும் கொண்ட இந்த முத்திரையை எப்படி செய்ய போறோம்னா, இடது கையை குவிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வலது கையை குவிச்சு வச்சுக்கிட்டு இடது கையை கீழ்முகமாக இப்படி நெஞ்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு வலது கை வந்து பாத்தீங்கன்னா அது மேல வைக்க போறீங்க. அவ்வளவுதான், மேல வைக்க போறீங்க. வைக்கும்போது உள்ளுக்கு வந்து ஒரு குழி மாதிரி இருக்கணும், ஒரு கேப் மாதிரி. அதாவது ஒரு பாத்திரத்தை வந்து இது பண்ண மாதிரியும் ஒரு கோலையை வந்து கவித்து வச்ச மாதிரியும் வச்சு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆற்றல் சக்தி ஓடுற மாதிரி ரெண்டு பக்கம் கேப் இருக்கணும். ஒட்டி வைக்கக்கூடாது, இப்படி ஒட்டி வைக்கக்கூடாது. ஒட்டி வைக்காம அப்படி ஒட்டி வைக்காம குவிச்சு வைக்கணும். இப்படி குவிச்சு வச்சுட்டு என் கைகளை இப்படி மேல வச்சுக்கணும். மேல வச்சுட்டு உங்க வகுத்து போயிட்டு வச்சுட்டு கண்களை மூடி அமைதியா உட்காந்து உங்க சுவாசம் நீங்க கவனிக்கணும். இதை நீங்க வச்சு அமைதியா சுவாசத்தை கவனிக்கவே உங்களுக்குள்ள தானாவே ஒரு அமைதித்தன்மை ஏற்படுத்த உங்களால உணர முடியும். இது இயல்பா ஒரு தியானத்துக்கு வந்து கொண்டு போகும். தியானத்துல வந்து மேன்மேலும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த முத்திரையை செய்து விட்டு பிறகு வந்து தியானத்தை தொடங்கினாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 5 நிமிடத்துல இருந்து 15 நிமிடம் வரைக்கும் இந்த முத்திரையை தாராளமா செய்யலாம். அதுக்கு மேல நீங்க தியானத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து இதுல உங்களால எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்க முடியுமோ அப்படி உட்காந்துருக்கலாம். இந்த முத்திரையை வந்து சேர் மேல உட்காந்துட்டு செய்யலாம், இல்ல கீழே வந்து உட்காந்து சுகாசனத்துல உட்காந்து செய்யலாம், அல்லது பத்மாசனத்துல உட்காந்துட்டு நீங்க முத்திரையை வந்து பயிற்சி பண்ணலாம். முதுகுத்தனை நேரா வச்சுக்கிட்டு இதை செய்யணும். பெட்ஷீட்னா இருக்கவங்க கூட என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து இந்த முத்திரையை கற்பனையாக செய்து பார்க்கலாம். செய்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கற்பனை செஞ்சுக்கிட்டு உங்க சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டேவும் உங்களுக்குள்ள என்ன நல்ல எண்ணங்கள்லாம் வேணுமோ அதை நீங்க வந்து நினைச்சுக்கலாம். ஸோ இந்த அற்புதமான ஒரு முத்திரை அப்படிங்கிறது நமக்கு அளப்பரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரையை அனைவரும் செய்து வளம் நலம் பெறணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இது போல எனக்கு அனைத்து முத்திரையும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என் கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. காலேஜ் கண்களுக்கு நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக முத்திரை பயிற்சிகளை சிறப்பித்து கொடுத்த சஞ்சய் கணேஷ் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நன்றிங்கய்யா.